போவா வீட்டுக்கு போனா அங்க அதான் சொல்லுவா, லைக் இந்த மாதிரி நான் உனக்கு பண்ண பிரச்சனைக்கெல்லாம் சாரி, இந்த மாதிரி என் பையனை விட்டு போயிட்டு, பிகாஸ் எனக்கு வந்து கேன்சர் இருக்கு, நான் ஆல்ரெடி என் லைஃப் கூட நான் போராடிட்டு இருக்கேன், அவனை வந்து நான் வந்து என்னோட கம்பெனிக்கு கொண்டு வந்து அவனை வந்து ஹேர் ஆக்கணும், அந்த கம்பெனிக்கு நான் லீட் பண்றதுக்கு அவனை ட்ரெயின் பண்றோம், ஸோ நீ அவன் உன் கூட இருந்தா அதை பண்ண மாட்டான், அதனால நீ அவனை விட்டு போயிடு அப்படின்னா ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துருவா. ஸோ நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட பிரேக்கப் பண்ணிடுவா. இந்த மாதிரி அவங்க அம்மாக்காக வந்து என்ன ரீசன் ஹீரோக்கு சொல்ல மாட்டான், இந்த மாதிரி நான் பணம் வாங்கிட்டேன் அவங்க அம்மா கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிடுவா. ஏன்னா ஹீரோட அம்மா தான் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து கேன்சர் இருக்குன்னு சொல்லாத பையன் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கிடுவான். அதனால நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்ல மாட்டான், சொல்லாமலே வந்து பிரேக்கப் பண்ணிடுவான். இந்த மாதிரி நான் காசு வாங்கிட்டேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு, ஏன்னா அப்பதான் ஹீரோ விட்டுவான்ல, இல்லைன்னா ஹீரோ விட மாட்டான். ஸோ அதனால ப்ராமிஸ் வாங்கிட்டு பிரேக் பண்ணிடுவா ஹீரோ கிட்ட. அவங்க அந்த சீன் கட்டா நம்ம ஹீரோயின் அந்த ஊர்ல இருக்க மாட்டா, பிகாஸ் பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறமா அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அவங்க சொந்த ஊருக்கே அவங்க அம்மா அப்பா பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்க போயிடுவா. இங்க வந்து நம்ம ஹீரோ காட்டுவாங்க, நம்ம ஹீரோ வந்து அவங்க அம்மா நினைச்ச மாதிரியே லைக் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து டேக் ஓவர் பண்ணிடுவான். டேக் ஓவர் பண்ணிட்டு அங்க வந்து நிறைய ப்ராஜெக்ட் அண்ட் லீட் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான் அவன். ஸோ ஹீரோக்கு வந்து நம்ம ஹீரோயின் மேல செம்ம கோவத்துல இருப்பான், பிகாஸ் அவ இந்த மாதிரி பண்ணிட்டாலே, எங்க அம்மா கிட்ட பணத்தை வாங்கிட்டு கடைசியில் இப்படி பண்ணிட்டாலே, நான் அவளை எவ்வளவு லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிகாஸ் அவன் டீப் டவுன் ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பான். உண்மையான என்ன ரீசன் அவனுக்கு தெரியாது, ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே தெரியாது. பட் இருந்தாலுமே வந்து ரென் வந்து ஹீரோயினை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஹீரோயினை கண்டுபிடிச்சு தேடிட்டு இருப்பான் அவன். ஸோ ஹீரோயின் எங்க போனா எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியாது, அவ ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்குமே தெரியாது, பிகாஸ் அவளும் இங்கதான் இருப்பா ஃப்ளவர் ஷாப் வச்சு. இங்க அந்த சீன் எல்லாம் கட்டாது. ஸோ ஹீரோட அம்மா வந்து ஹீரோ நினைச்ச மாதிரியே லைக் அந்த ரூடான பர்சனா, 10% ஹர்ட் பண்ற பர்சனா லைக் அந்த மாதிரி மாத்தி வச்சிருக்கா அகெயின். பிகாஸ் அவன் ஆல்ரெடி ஒரு பெயின்ல இருக்கிறதுனால அவங்க அம்மா சொல்ற மாதிரியே லைக் எல்லாமே அவன் பண்ணுவான். பட் இருந்தாலுமே மோஸ்டா பண்ண மாட்டான், செல்ஃப் கண்ட்ரோல்ல தான் இருப்பான். பிகாஸ் ஹீரோயினும் டைம்ஸ் நினைப்பான் அவன். ஸோ நம்ம ரென் வந்து இந்த இடத்துல நம்ம ரென் வந்து ஹீரோ பார்க்க வருவான். வந்துட்டு லைக் இந்த மாதிரி நான் ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டேன், அவளோட ஹோம் டவுன்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ காட்டுவான். பட் ஹீரோ வந்து லைக் எனக்கு தேவையே இல்லை, இதுக்கப்புறம் தேவையில்லை, பிகாஸ் அவன் என்ன பிரேக் பண்ணிட்டு போயிட்டா, எனக்கு வந்து பணம் தான் இம்பார்ட்டன் சொல்லிட்டு மணி தான் இம்பார்ட்டன் சொல்லிட்டு மணி பக்கம் போயிட்டான், இதுக்கப்புறம் எனக்கு தேவை இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க போயிடுவான். சோ நம்ம ரென் தான் இங்க ரொம்ப ஹர்ட்